வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபியிலிருந்து. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, சாராய ஆலை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ ஒயின் ஷாப்புக்கு யார் யாரு ஆள வச்சு நடத்துறாங்களோ, சாராய ஆவல இவங்க எல்லாமே இப்ப ஈடி வந்து இன்கம் டாக்ஸ் அது வந்து ரைடு பண்றாங்க. என்ன காரணம்னா, அதுல ஒயின் ஷாப்ல வந்து சரக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, இதுல ஊழல் நெறைய நடக்குது. தயாரிக்கிறத விட கள்ளச்சந்தையில விக்கிறது அதிகமா இருக்கு. கள்ளச்சந்தையில விக்கிற பணம்லாம் எங்கே போகுது? அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை வந்து ரைடு பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை வருமானத்துறை ரைடு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அவர் வெளியில் வந்தவொடனே அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ மறுபடியும் ரைடு நடக்குது. இந்த ஒயின் ஷாப் துறையில் யாரெல்லாம் எவ்வளவு ஊழல் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு காணுமானா தீர்வு தான் கிடைக்க மாட்டேங்குது. தீர்வு யார் கொடுக்கணும்டா? மக்கள் தான் கொடுக்கணும். மக்கள்கிட்ட தான் இருக்க தீர்வு. இந்த மாதிரி ஊழல் செய்கிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, இந்த மாதிரி நிர்வாகத்தை சரியாக பண்ண தெரியாதவங்ககிட்ட பதவியில் கொடுக்குறது, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுக்குறதுனால இவங்க என்ன செய்கிறது தெரியாமல் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எப்படிலாம் சுரண்டலாம் அப்படின்ற வேலையை தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு எப்படி சேவை செய்யலாம் அப்படின்றது யாருமே யோசிக்கிறதே கிடையாது உறவுகளே. மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கா? இல்லை. விவசாய வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு வருமானம் சராசரியாக வருதா? இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்தளவு இப்போதைக்கு எல்லாமே சிக்கலாக தான் இருக்குது. இந்த சிக்கலை எப்போ தான் தீர்வு காண்றது? யார் தீர்வு காண்றது சொல்லுங்க பார்ப்போம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க மக்களுக்கு நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு மக்கள் பிரச்சனை தீர்த்திருக்காங்களா? மக்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்கன்னா இல்லவே இல்லைங்க. எதுவுமே நடக்காது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், அங்கே இவ்வளோ கொள்ளை, இங்கே இவ்வளோ கொள்ளை, அங்கே இவ்வளோ வருமான வரித்துறையில் பணம் கட்டலை, இவங்க இந்த அமைச்சர் இவர் வருமான வரித்துறையில் பணம் கட்டலை, இந்த எம்பி சேகத்திரச்சகன் இத்தனை லட்சம் ரூபா வருமான வரி கட்டலை, இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மறுபடியும் இவங்க எம்பி ஆயிடுவாங்க, அமைச்சர் ஆயிடுவாங்க, எம்எல்ஏ ஆயிடுவாங்க. ஆனால் மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த பதவிக்கு உட்கார வைக்குது. அப்போ அவங்க மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது அவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒழிய மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கிறதே கிடையாதுங்க. இப்போ மாற வேண்டியது யார்? பதவிக்கு இப்போ வர்றவங்க கிடையாது, மக்கள் தான் மாறணும். இனி வரும் காலங்களிலாவது இந்த மக்கள் விழித்து கொண்டு மக்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க, யார் சேவை செய்வாங்க பார்த்து தேர்ந்தெடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உறவுகளே. நன்றி. நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க உறவுகளே.